சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையாக நிவாரணத் தொகை வழங்காமல் திமுக அரசு அலைக்கழித்து வருவதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை உக்கடம் பகுதியில் பாஜகவின் புதிய மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கோவை மாநகராட்சிக்கு 200 கோடி ரூபாய் நிதி அளிக்கப்பட்டும் சாலை பணிகள் முறையாக முடிக்கப்படவில்லை என்று கூறினார். தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை தீவிரமாக செய்து வரும் திமுக தேர்தல் நாடகம் நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய வானதி சீனிவாசன், சென்னையில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையாக நிவாரணத் தொகை வழங்காமல் தமிழக அரசு அலைக்கழித்து வருவதாக குற்றச்சாட்டு தெரிவித்தார். நீங்க கொடுக்கறத கூட 6000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா நாங்க 10,000 ரூபாய் கூட சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். அந்த கொடுக்கிற பணத்துக்கு இன்னைக்கு சென்னையில பாருங்க, மக்கள் எல்லாம் வந்து 1/2 கிலோமீட்டர் வந்து கியூல நிக்கிறாங்க. அது டோக்கன் அடிக்கிறதுக்கு ஒரு பணம், டோக்கன் கொடுக்கறதுக்கு ஒரு பணம், அதுக்கப்புறம் அந்த மக்களை வர வச்சு கடை முன்னால நிக்க வச்சு அவங்களோட நேரத்தை வீண் பண்ணி இதெல்லாம் எதுக்காக? அக்கௌண்ட் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க அக்கௌண்ட்ல ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களோட சிந்தனை எப்படி இருக்கு? மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்கு சிந்தனை இல்லை. பணத்தை கொண்டு போய் இந்த பணமா கொடுக்குறங்கிற பேர்ல கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறதா இந்த ஆளுங்கட்சியோட வேலையா இருக்கு.